தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கில் விஜயகாந்த் பிரேமலதா மீது பிடிவாரண்டிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. வழக்கு விசாரணை குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், விசாரணையில் நீதிபதிகள் வேற என்னென்னலாம் சொன்னாங்க? வணக்கம் மணிமாறன். அதாவது மீண்டும் இந்த அவதூறு வழக்குகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றமானது இன்றைய தினம் சாட்டையை மீண்டும் சுழற்றி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அவதூறு வழக்கை என்னென்ன காரணத்திற்காக தொடுக்கப்பட்டது என்ற முழுமையான விவரங்களை அவர்கள் கேட்டறிந்தார்கள். விஜயகாந்த் பேசியது என்ன, பிரேமலதா விஜயகாந்த் பேசியது என்ன, எதற்காக தமிழக முதல்வர் ஜெயலலிதா நேரடியாகவே இந்த அவதூறு வழக்குகளை தொடுத்து வருகிறார் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை அவர்கள் கேட்டிருந்தார்கள். குறிப்பாக அவர் பேசிய அந்த கருத்துக்களை அவர் கூறி காட்டுவதற்கு இதற்கெல்லாம் அவதூறு வழக்குகள் தொடுப்பது என்ற ஒரு முக்கியமான கேள்வியும் கேட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி அல்லது அரசியலில் பழிவாங்கும் ஒரு ஆயுதமாக இந்த அவதூறு வழக்குகளை பயன்படுத்துதல் என்பது சரியான ஒரு விஷயமாக பார்க்க முடியாது என்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களிலும் தான் அரசியல் நடக்கின்றது. அங்கேயும் அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் வைக்கப்படுகின்றது. ஆனால் ஏன் தமிழகத்தில் மட்டும் இத்தனை அளவிற்கான இவ்வளவு நிறைய அவதூறு வழக்குகள் தொடுக்கப்படுகிறது என்ற ஒரு முக்கியமான கேள்வியும் கேட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அரசு வழக்கறிஞர்களை பயன்படுத்தி எத்தனை அவதூறு வழக்குகளை போட்டிருக்கின்றார்கள் என்பதற்கான அந்த பட்டியலை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு தமிழக அரசின் சார்பாக 2 வார கால அவகாசம் கேட்கப்பட்டது. அந்த 2 வார கால அவகாசம் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த நீதிமன்றங்களில் என்னென்ன காரணத்திற்காக அவதூறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் முழு விவரங்களையும் அடக்கிய அந்த ஒரு பட்டியலை அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்னும் 2 வார காலத்தில் தாக்கல் செய்யவிருக்கின்றார்கள். வழக்கானது செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரை அவர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக திருப்பூர் நீதிமன்றம் வழங்கிய அந்த பிடிவாரண்டுக்கு தற்பொழுது இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த வழக்கு விசாரணைக்கும் தற்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தர்மபுரி மற்றும் சென்னை நீதிமன்றங்களில் தொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அவதூறு வழக்குகள் அனைத்திற்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தற்பொழுது திருப்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்ற இந்த அவதூறு வழக்குக்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயமாக கூறப்பட்டது என்னவென்றால், ஏன் ஒரு தமிழக முதல்வர் ஒரு அரசு வழக்கறிஞர்களை பயன்படுத்தி அவதூறு வழக்குகளை தொடுக்கின்றார்? ஒரு விஷயங்களை அரசிற்கு எதிரான ஒரு விஷயத்தை பேசினாலே அது எவ்வாறு அவதூறு ஆகும்? அரசியல்வாதிகள் மற்றும் அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை கூறும் பொழுது எதற்காக அவர்களை நசுக்குகின்றீர்கள்? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அவதூறு வழக்குகளை தொடுத்து பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது அவர்களை காக்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை. இந்த மாதிரியான மிக முக்கியமான விஷயங்களைத்தான் இன்றைய தினம் நீதிபதிகள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். மணிமாறன். நிரஞ்சன், அரசுக்கு எதிரான விமர்சனங்களையோ கருத்துக்களையோ வைத்தால் அதை இது இவங்களை நம்ம அவதூறு வழக்கு சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்கிறத சொல்லியிருக்காங்க, நீதிபதிகள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவதூறு வழக்கு சட்டத்தை பயன்படுத்தணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியுன்றதை சொல்லியிருக்காங்களா? நிச்சயமாக. அதாவது ஒரு தனிப்பட்ட நபரின் தனிப்பட்ட விஷயங்களை அவர் தாக்கி பேசுகிறார் அல்லது அவதூறான விஷயங்கள், கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துதல், அவரது பிறப்பு குறித்த விஷயங்களை, அது சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள், இது மாதிரியான விஷயங்களை பேசும் பொழுதுதான் அவதூறானதாக பார்க்கப்படுகின்றது. அவதூறு சட்டப்பிரிவு 499, 500 ஆகியவற்றின் பிரிவின் கீழ்தான் இந்த அவதூறு வழக்குகளானது தொடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இது குறித்து சரியான ஒரு வழிமுறைகள் இல்லாத, அதாவது இந்தந்த வார்த்தைகள் பயன்படுத்தலாம், இவையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட தெளிவான விஷயங்கள் குறிப்பிடப்படாததால் தான் இந்த மாதிரியான அவதூறு வழக்குகள் அதிகப்படியான எண்ணிக்கையில் தொடுக்கப்பட்டு வருகின்றது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அவதூறு வழக்கின் பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கக்கூடிய தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு தான் ஆரம்பத்திலிருந்தே மிக தெளிவாக அவர்கள் கையாண்டு வருகின்றார்கள். என்னென்ன வார்த்தைகள் முதல் கொண்டு அவர்கள் மிக தெளிவாக கூறி வருகின்றார்கள். இந்த விஷயங்களின் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த மாதிரியான தடை உத்தரவு மற்றும் அரசாங்கங்களுக்கு கண்டிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் வழியாக தொடுக்கப்பட்டு வருகின்றது. மணிமாறன்.